Let's ask our freedom fighters' name. Gita. My name is Vinusti. I am the dolphin. I am national water animal. Clap your hands. My name is Yas Vituleka. I am UKG B section. I am Veeramangai Velunatya. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க வீரமங்கை வேலுநாச்சியா. தேங்க்யூ. துணியா Happy Independence Day. Thank you. Kosi. I am freedom fighter. Thank you. I am morning world. My name is Ram Sasan. I am studying in UKG. Today I am going to speak about Netaji Subhash Chandra Bose. Subhash Chandra Bose, great freedom fighter. Ahmad Govan, Racing. Thank you. I am Mango. Thank you. Happy New Year. Clap your hands.
6th standard students to debate about அக்கால கல்வி சிறந்ததா இல்லை இக்கால கல்வி சிறந்ததா. வணக்கம். இப்புவியின் மூத்த மொழி, இன்னிசை பூத்த மொழி, வள்ளுவன் காத்த மொழி, என்றென்றைக்கும் எல்லோருக்கும் ஏற்ற மொழி என் செந்தமிழ் மொழி. என் மொழிக்கு முதல் வணக்கம். பேரன்புக்கும் பெருமைக்குரிய என் நடுவர் அவர்களுக்கும், என் அணிக்கும் எதிரணிக்கும், இரு பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு அக்கால கல்வியே சிறந்தது. அக்கால கல்வி வாழ்வு முறையை நெறிப்படுத்துவதாக இருந்தது. ஆனால் இக்கால கல்வி வாழ்வாதாரத்தை உயர்த்துவதாக இருக்கிறது. மாடி மாடியாய் கோடி கோடியாய் வைத்திருக்கும் சீமான்களின் மகளுக்கும் மகனுக்கே தான் இந்த மருத்துவம். மண்வெட்டி பிடித்த மகளுக்கும் மகனுக்கும் ஏன் மாட்டிற்கு கூட மருத்துவம் பார்க்க முடியாத நிலை தான் இன்றைய கல்வி முறை. காலுக்கு தான் காலனே தவிர காலனி ஒன்றும் கால் இல்லை. அதனால் மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் கல்வி முறையாக இக்கால கல்வி முறை இல்லை. எனவே கூறி அக்கால கல்வி முறையே சிறந்தது என கூறி என்னிடம் சார்கிறேன். நன்றி. தாமரை பூவாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், இரு பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், என்னோடு பயிலும் மாணவ மாணவிகளுக்கும், என் அணிக்கும் என் எதிரணிக்கும் முதற்கண் வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு இக்கால கல்வி முறையே சிறந்தது. இக்கால கல்வி முறை மாணவர்களை சிந்திக்க வைக்கிறது, வரலாறு படைக்க தூண்டுகிறது. மாணவர்களிடம் என்ன திறன் இருக்கிறதோ அவர்களையே சிந்திக்க வைக்கிறது. வரலாறு படைக்க தேவையான கல்வி முறையை நயத்தின் வழியே பெறுகிறார்கள். முன்பெல்லாம் புத்தகத்தை தவிர வேற எதையும் படிக்காத புத்தக புழுவாகவே இருந்தார்கள். அன்று மனல் செய்து தேர்வில் வெற்றி பெற்றார்கள். ஆனால் இன்றோ சிந்தித்து திறன் வளர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். குருவை தேடி செய்திகள் கேட்டு கற்றது அக்கால கல்வி. கூகுளை பார்த்து குருவிற்கே பல செய்திகள் சொல்வது இக்கால கல்வி. ஆகவே இக்கால கல்வி முறையே சிறந்தது என கூறி நான் என்னிடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு அக்கால கல்வி முறையே சிறந்தது. அக்கால கல்வி ஆள் உழுப்பட்டது, அவல உழுதை விட ஆள் உழுதை சிறந்தது. அக்கால கல்வி கொஞ்சமா படிச்சாலும் ஆழமா புரிஞ்சு தெரிஞ்சு படிச்சாங்க. ஆனா ஆன்லைன் கல்வி பாரதம் பாட்டு என பல பாடங்களை கற்றாலும் புரிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ இவர்களிடம் ஆர்வம் இல்லை. இக்கால கல்வி பல துறைகளில் இருந்து காணப்பட்டாலும் மக்கள் அகலொழுகிறார்களே தவிர ஆழொழுவதில்லை. இக்கால கல்வி தான் என்பதுதான் மேலோங்கியிருக்கிறது. ஆனால் அக்கால கல்வி முறையும் நம் சமூகம் என்ற சிந்தனைகளை வளர்த்து மனித வாழ்க்கையை மேம்படுத்தியது. அன்றைய கல்வி முறையோ வகுப்பறையில் தோற்று போக செய்தது, ஆனால் வாழ்க்கையில் வெற்றி அடைய செய்தது. ஆனால் இன்றைய கல்வி முறையோ வகுப்பறையில் அவனை வெற்றி அடைய செய்தது, ஆனால் வாழ்க்கையில் தோற்று போக செய்தது. இதுவே என் கருத்தாகவும் மன வருத்தமாகவும் உள்ளது. இக்கால கல்வி எதிர்பார்ட் டைம் இல்லை போன்றது, ஆனால் அக்கால கல்வி முறையோ பசுமரத்தாணி போல் பதிந்தது. ஆகவே அக்கால கல்வி முறையே சிறந்தது என்று நான் கூறுகிறேன். என் பெயர் சேரி. நான் 4ஆம் வகுப்பு பாடுகிறேன். அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு இக்கால கல்வியே சிறந்தது. அக்கால கல்வி எவ்வித பாகுபாடின்றி சமூக பண்புகளை வளர்த்தது என்று எதிரணியினர் கூறினார். ஆனால் அக்கால கல்வி முறையோ பெண் கல்விக்கு எந்தவித முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. படித்த அறிஞர்களும் ஞானிகளும் பாரதிதாசன், அம்பேத்கர் போன்ற மட்டுமே பெண் கல்வியை போற்றினார். இக்கால கல்வி தான் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி. பள்ளி பிள்ளைகளுக்கும் கல்லூரி பெண்களுக்கும் மாதந்தோறும் ரூபாய் ஊக்கத்தை அளித்து பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. எனவே இக்கால கல்விதான் சிறந்தது என்று என்னையும் சாகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யாதேஷ். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இங்கு பேச வந்த தலைப்பு அக்கால கல்வி முறையே சிறந்தது. 1000 ஆலயங்கள்
1000 ஆலயங்கள் கட்டப்படுவதை ஒரு பாடசாலையில் கட்டுவது சால சிறந்தது என அன்றே பாரதியார் கூறினார். மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீர் உணவு எவ்வளவு அவசியமாகிய அதே போன்று நம் அறிவை வளர்ப்பதற்கு எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்ள கல்வி அவசியமாகும். பள்ளி கட்டணம் கட்டவில்லையா, வீட்டிற்கு போ என்கிறது இக்கால கல்விமுறை. பள்ளிக்கு வரவில்லையா, ஏன் வரவில்லை என்று வீட்டிற்கே சென்று விசாரித்த காலம் அக்காலம். ஆகவே அக்கால கல்வியை சிறந்தது. வந்துள்ள தலைப்பு இக்கால கல்வி முறையே சிறந்தது. பூவாசல் திறந்து கொண்டு பூவுலகை பார்ப்பதற்குள் கள்ளிப்பாலை ஏந்தி கொண்டு கிழவி அவள் காத்திருப்பாள். கள்ளிப்பாலில் தப்பித்து தாய்ப்பாலை அருந்தகையில் முதல் போராட்டத்தில் வெற்றி வாகை சூடினார். தாவணியை தந்துவிட்டு பள்ளிக்கு தடை போடும் பட்டிக்காடு அப்பாவிடம் கெஞ்சி கூத்தாடி பள்ளிக்கு சென்றிடுவாள். 10ஆம் வகுப்பிலேயே பரிசம் போட்டுவிட படிக்காத மாமன் தட்டோடு வந்திடுவான். ஆண்டாண்டு காலமாக பெண்ணை அடிமைப்படுத்திய ஆண்கள் மத்தியில் வளர்ந்து பெண் தரணியில் தன் நிலையை உயர்த்தி கொள்வதற்காகத்தான். ஆகவே இக்கால கல்வி முறையே சிறந்தது. நன்றி என்று என்னிடம் சாடுகிறேன். அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு அக்கால கல்வி முறையே சிறந்தது. என்னதான் டெக்னாலஜி கல்வியில முன்னாடி இருந்தாலும் எந்தவித பாகுபாடு இல்லாம சொல்லி கொடுக்கிற படிச்சு செயல்பாட்டோட இருந்ததுதான் அக்கால கல்வி முறை. எடுப்பா கைப்பிள்ளை போல் இல்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் எப்படி எதிர்நீச்சல் போடணும் என்று கற்றுக் கொடுத்த கல்வி அக்கால கல்விதான். என்னதான் கடல் கடலா புத்தகம் இருந்தாலும் திசைனா படம் போட்டு காமிச்சாலும் இக்கால கல்வி முறை என்பது இரட்டு சுரக்காயே. ஆகவே அக்கால கல்வி முறையே சிறந்த என கூறி என் சார்பிலே நன்றி வணக்கம் சொல்கிறேன். தெரியல. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நான் இன்னைக்கு காலையில் தான் இதை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணேன். இது உண்மையை நடந்தது. நான் வந்து சொல்லணுன்றதுக்காக சொன்னேன். சுதந்திரத்தை பற்றி நினச்சிட்டு இருக்கும் போது இது இயல்பு வந்தது. அதாவது அந்த காலத்து கல்வி, இந்த காலத்து கல்வி. இந்த காலத்து கல்வி எப்படி நம்ம நாட்டில் மாறுச்சு அப்படின்னா, முதல் காரணம் வந்து இந்த பிரிட்டிஷ்காரர், இங்கிலாந்துக்காரர் தான். அவங்க நம்ம நாட்டுக்கு வந்து முதல்ல வியாபாரம் செய்ய வந்தாங்க. அதெல்லாம் தெரியலையா அவங்களுக்கு? வியாபாரம் செய்ய வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கும் போது இந்தியருடைய எதிர்பார்த்தல் மிக அதிகமாக இருக்குது. அப்போ இங்கிலாந்து லார்டு மெக்காலே என்பவர் பிரிட்டிஷ்காரருக்கு சொல்றாரு, நீங்க வந்து இந்தியாவை பிடிக்கணும்னு சொன்னா முதல்ல அவங்க கல்வி முறையை மாற்றணும். அவருடைய கல்வி முறை அவர்களுக்கு ஒரு மனோதைரியத்தையும் நீதி அதை கொடுக்குது. அதனால அவங்க மன உறுதி அதிகம். உங்ககிட்ட வந்து பிசிக்கல் ஃபோர்ஸ், உடல் வலிமை உங்ககிட்ட அதிகமாக இருக்கலாம். ஆனா இந்தியர்களிடத்துல மன வலிமை அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணம் அவருடைய கல்வி முறை. அந்த குருகுல கல்வி முறையினால மக்களுடைய மனம் மிக உறுதியாக இருந்ததுனால பிரிட்டிஷ்காரர்கள் ஆயுதங்களை வச்சு அவ்வளவாக சுலபமாக இந்தியர்களை வெல்ல முடியல. அதனால தான் லார்ட் மெக்காலே என்ன சொன்னாருன்னா, முதல்ல அவங்க கல்வி முறையை மாற்றுங்க. முதல்ல அந்த குரு சிஷ்யன் அந்த ஒரே முறையை முறியடிங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த இப்போ இருக்கிற கல்வி முறை மெதுவாக வந்தது. அதனால இப்ப என்ன நினைக்கலாமா, அந்த காலத்து கல்வி முறை மன உறுதியை கொடுத்தது. இந்த காலத்து கல்வி முறை மன உறுதியை கொடுக்கல. ஒன்று. ரெண்டாவது, டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி காலம் மாறிக்கொண்டே இருக்கிற போது நாம அந்த மாற்றத்துக்கு ஏற்ப நாம மாற்றிக்கணும். ஆனால் அடிப்படை விஷயங்களை விடக்கூடாது. இப்போ ஒருத்தர் சொன்னார்,
அந்த காலத்து கல்வியில வந்து ஆக உழுதாங்க அகல ஊழலை சொன்ன யாராவது சொன்னார் இல்லையா? உண்மையாக அந்த காலத்துலேயே சப்ஜெக்ட்ஸ் குறைவா இருந்தா கூட என்ன எழுத்து ரெண்டு தான் அந்த காலத்துல. ஒண்ணு மொழி, இன்னொன்னு கணக்கு. இது ரெண்டு தான் பாடமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த மொராலிட்டிஸ், நீதி நேர்மையை பற்றி பேசக்கூடிய கல்வி. ஆனா இப்போ நிறைய விஷயங்கள் வந்து வளர்ந்துகிட்டே இருக்குது. காலப்போக்கில் வந்து விஞ்ஞானம் வளருது. இந்த இவங்க சொன்னாங்க விஞ்ஞானம் வளர்றதுனால வாழ்க்கை முறையெல்லாம் ரொம்ப சுலபமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் யோசனை பண்ண பாருங்க, உங்ககிட்ட ஒருத்தர் வந்து உங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் தர, ஆனா உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னா 10 லட்சம் வாங்கின்னு நீங்க உயிர் விட்டுருவீங்களா? ஆஹா, எனக்கு 10 லட்சம் போனா ஒண்ணு வேணா என்ன உயிரோட தான் போகணும்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? 10 லட்சம் வேணா உயிரோட தான் சொல்லுவீங்க. ஒரு சின்ன ஜீவராசி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியோ உங்களுக்கு கிட்ட போயிட்டீங்கன்னா அது எவ்வளோ பயந்து ஓடுது. எல்லாருக்கும் அந்த மரண பயம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இப்போ விஞ்ஞானம் வளர்ந்து போச்சுன்னு சொல்றீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானே ஏமாத்து இருந்தேன். பார்த்தா செல்போனில் கூப்பிட்டு நாங்கள் இந்த பேங்க்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா உங்கள் கணக்கில் போடுறோம், உங்கள் கணக்கு நம்பரு உங்கள் ஆதார் நம்பரு இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி ஏமாத்துறாங்க. இந்த சைபர் கிரைம்னு சொல்றாங்க. இது தேவையா? அந்த காலத்துலன்னா பணம் நம்ம வீட்டிலே இருக்கும், நம்ம தாண்டி அது போகாது இல்லை. ஆனால் இப்போ வந்து விஞ்ஞானம் வளர மனிதனுடைய குறுக்கு புத்தியும் வளருது. ஆக்சுவலாக புத்தி குறுக்கணும், ஆனால் இங்கே என்ன குறுக்கு புத்தி வளருது. இந்த விஞ்ஞானத்தால் ஏற்படக்கூடிய சாதகங்களை பயன்படுத்தி கொண்டு மக்களை ஏமாற்றுறது, இந்த மாதிரி ஒரு அநியாயமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து நீதிக்கு நேர்மைக்கு பயந்தாங்க, மனசாட்சிக்கு பயந்தாங்க. ஏன்னா அந்த காலத்து கல்வி முறை அதை தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அதனால பார்த்தோம்னா அந்த காலத்து கல்வி முறை தான் சிறந்தது. ஆனால் நிறைய உலகத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த மாற்றத்துக்கு தகுந்த நம்ம மாற்றி தான் வேணும், இல்லைன்னா முடியாது சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல எல்லாமே பயிற்சிக்காரங்க தான், ஒருத்த மட்டும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி உலகம் பூரா மாறும்போது நாம் மட்டும் மாறாமல் இருக்க முடியாது, நாமே மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் அதே சமயத்தில் இப்போ இருக்கிற கல்வி முறை நமக்கு கொடுத்திருக்கிற சாதகமான விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும், பாதகமான விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால அந்த காலத்து கல்வி முறை சிறந்தாக இருந்தாலும் இந்த காலத்து கல்வி முறை அவசியமானது. அது வந்து சிறந்தது, இது அவசியமானது. ஆகினால இந்த 2 அணிகளுமே மிகச்சிறப்பாக பேசினீர்கள். உங்க 2 பேருக்குமே வெற்றி, யாருக்குமே தோல்வி கிடையாது. 2 பேருக்குமே வெற்றி. Thank you, sir. Thank you so much.
எங்கள் தேசத்திலே நேசம் உண்டு பாசம் உண்டு இந்த கூட்டத்திலே இது நம் தேசம் ஒன்றாக கூறிடுவோம் தீமே போகாத குயிலின் ராகம் விழுமா